ஐயையோ, இந்த வயிறு வலி நிக்க மாட்டேங்குதே, வேற கட்டாம முட்டாங்குதே. எத்தனை நேரம் தான்டா இந்த பாத்ரூம்லயே இருக்குது, என்னால முடியலடா சாமி. டேய், இங்க என்னடா உளறிட்டு இருக்க? அம்மா, வவுத்தால போகுதுமா, கட்டாம முட்டாங்குதுமா, நிக்க மாட்டேங்குதுமா. எது வயிற்றால போகுதா? அப்படி என்னடா சாப்பிட்ட? அம்மா, பசங்க கூட வெளியில போயிட்டு இந்த இந்திக்காரன்ட்ட பானிபூரி வாங்கி தின்னம்மா, வேற எதுவும் திங்கலம்மா. அதானே பார்த்தேன், அவன் கண்டதில் கையை விட்டு கண்டமேனுக்கு குழப்பி என்னென்னத்தையும் அப்பில தருவான். அதை தின்னா பிடுங்கிக்கிட்டு தாண்டா போவோம். சரி இரு, அப்பாவை 2 பரோட்டா வாங்கிட்டு வர சொல்கிறேன், வெறும் பரோட்டா தின்னு, கொஞ்சம் நல்லாகும். அம்மா, ஏற்கனவே ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்துட்டாமா, அந்த வெறும் பரோட்டாலாம் தின்னா நிற்க மாட்டேங்குது, பிச்சு போய்கிட்டு இருக்குமா. ஹாஸ்பிட்டல் போனாதாம்மா சரியாகும். ஆமாம், ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். சரி வாடா போவோம். சொல்லுங்க தம்பி, உங்களுக்கு என்ன பண்ணுது? ஐயோ டாக்டர், எனக்கு 3 நாளா வயிற்றால போயிட்டு இருக்கு டாக்டர், நிற்கவே மாட்டேங்குது டாக்டர். எது சாப்பிட்டாலும் பின்னாடி வழியா வந்துடுது டாக்டர், தண்ணி குடிச்சா கூட தண்ணியா போயிடுது டாக்டர். எது 3 நாளா போயிட்டு இருக்கா? ஏன்பா இவ்வளவு லேட்டா பாக்குறீங்க? உடனே வர்றது இல்லையா ஹாஸ்பிட்டலுக்கு? டாக்டர், நானும் சாதாரண வயிற்று வலி தான் நினைச்சேன் டாக்டர், சரியா போயிருந்து பார்த்தேன், ஆனா நிக்க மாட்டேங்குது, கடக்கு முட்டாக்குன்னு போயிட்டே இருக்குது டாக்டர். என்னப்பா சாப்பிட்ட? டாக்டர், ஒரு எத்து போனவன் பானிபூரி விற்றான் டாக்டர், அவன்கிட்ட ஆசைப்பட்டு ஒரு 2-3 பிளேட் வாங்கி தின்னுட்டேன் டாக்டர். அது பார்த்த விளைவுதான் டாக்டர், இப்படி பின்னாலே பிடுங்கி போய்கிட்டே இருக்கு டாக்டர். பயல கூட வெளியில போய் கண்ட மேனிக்கு பொறுக்கி திங்காதன்னு சொன்னா எங்க கேட்குறான் டாக்டர். அவன் கண்டதில் குழப்பி என்னத்தை தடவி கொடுத்தான்னு தெரியல, இப்படி அவஸ்தைப்படுறான். அதானே பார்த்தேன், நீங்க சாப்பிட்ட பானிபூரி சுத்தம் இல்லாம இருக்கும், அதனால உனக்கு ஃபுட் பாய்சன் ஆயிருக்கும். நீ ஒன்றும் கவலைப்படாத, டேப்லெட் எழுதி தாரேன், ஒரு ஊசி ஒன்று போடுறேன், 2 நாள்ல சரியாயிரும். டாக்டர், சீக்கிரம் ஊசியை போட்டு நிப்பாட்டுங்க டாக்டர். கீழே போனனால தான் மேலே போனேன்னு சொன்னா என் வரலாறு என்ன தப்பா பேசும் டாக்டர். ஐயோ டாக்டர், இது என்ன மாட்டுக்கு போடுற ஊசி மாதிரி இருக்கு? தம்பி, நீ ஒன்றும் பயப்படாதப்பா, மாட்டுக்கெல்லாம் போடுறது இல்லப்பா, மனுஷனுக்கு போடுறதுதாப்பா. பின்னாடி திரும்பி ஃபேண்டை கொஞ்சம் அவுருப்பா. ஐயோ டாக்டர், வலிக்காம குத்துங்க டாக்டர். நீ ஒன்றும் பயப்படாதப்பா, இந்த முடிஞ்சிச்சு பாரு, இந்த முடிஞ்சிச்சு பாரு. இது அவ்வளோதான், சிம்பிளா முடிஞ்சிச்சு. இன்னும் 2 நாள்ல இந்த மாத்திரையை சாப்பிடுங்க, எல்லாம் சரியா போயிடும். ரொம்ப நன்றி டாக்டர், இப்பதான் என் கண்ணுல கடவுளே பார்த்த மாதிரி இருக்கு டாக்டர். தம்பி, இனிமே இந்த மாதிரி ரோட்டோர் கடையில எல்லாம் சுத்தமா இல்லாத சாப்பாடெல்லாம் சாப்பிடாத, புரியுதா? சரிங்க டாக்டர், இனிமே அந்த வீணா போனவன்ட்ட நான் எதுவுமே வாங்கி சாப்பிட மாட்டேன் டாக்டர்.